அன்பிற்குரியவர்களே, மதுஹபில் உள்ள செக்ஸ் கதைகளும் ஆபாச கதைகளும் தான் இவர்களுடைய இஜ்மா கியாஸ் என்பதை நாம் ஆதாரபூர்வமாக அவர்களுடைய புத்தகத்திலே இருந்து நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஷஹரானி அவர்களை இவர்கள் எதற்காக வேண்டி வக்காலத்து வாங்குறாங்கன்னு சொன்னா, அதுல உள்ள ஒரு மேற்றை நான் உங்களுக்கு சொல்லிடுவேண்ட பயத்துல. ஏன்னு சொன்னா, அந்த விஷயத்தை சொன்னேன்னு சொன்னா இந்த இஸ்லாமிய சட்ட அமுலாக்கள் அதை அமுல்படுத்தணும். அவர் எப்படி பொன்பாக்கன்னு சொல்லி ஷஹரானி அவர்கள் ஒரு புக்க தபகாத்துல் குப்ரா என்ற புக்குல நிர்வாண சாமியார் மாதிரி இப்ராஹிம் அல் உரியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நிர்வாண இப்ராஹிம் அவர் பொன்பாக்குற முறையை என்ன செஞ்சிருக்கிறாரு, உரியான் இப்ராஹிம் அவர் கதையை எழுதி வச்சிருக்கிறாரு. இவங்க அப்துல்லா அசரத் அவங்க அதுக்கு விளக்கு சொல்லணும். நீங்க இப்படித்தானா பொன் பாப்பீங்க, அல்லது இதை உங்களுடைய இதுல அமுல்படுத்துவீங்களா, அதை சொல்லணும். இதை சொல்லிடுவோம் பயத்துல. ஏன்னா இதை சொன்னாலேயே காரி துப்புவாங்க. இத இந்த விவாதம் என்பதால் அதை சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவங்களுடைய இஜ்மா கியாஸ் என்பது ஆபாசம் சொல்லி அதுல என்ன வருவீன்னு சொன்னா, இந்த இப்ராஹிம் உரியானி நிர்வாண இப்ராஹிம் இருக்காருல்ல, இவர் வழக்கத்திலேயே மானக்கேனான வார்த்தைகளை தான் பேசுவாராம். இவர் ஒரு நாள் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தனக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக வேண்டி செல்றாரு. அங்க போய் பெண்ணை பார்க்க போன உடனே, பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சிருச்சு. பெண் விருப்பமாகி விடுகின்றாள். அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த இப்ராஹிம் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த பொண்ணினுடைய தந்தை பக்கத்திலே இருக்கிறார், அதாவது மாமனாராக போற ஆள் பக்கத்தில் இருக்கும் பொழுது, அந்த பொண்ணுக்காக வேண்டி அபிகா அவளுடைய தந்தை முன்னிலையிலே இருக்கும் பொழுது ஆடை எல்லாத்தையும் கலஞ்சி நிர்வாணம் ஆயிடுறாரு. பொன் பாக்குற முறை, பொண்ணுக்கு முன்னாடியே ஆடை எல்லாத்தையும் கலஞ்சி அப்படியே அம்மனை கட்டையா என்ன செஞ்சிடறாரு, நின்று விடுகின்றார். நின்னுட்டு சொல்றாரு, முதல்ல தன் உடம்பு எல்லாத்தையும் நிர்வாணமாக பொன்னிடத்துல காட்டிடுறாரு. காட்டிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா தகவல் சொல்றாரு. எப்படி, உந்துரி அந்தில் உஹ்ரா ஹத்தா லா தகூலி பாத தாலி, நீ ஏமா திரும்ப நீ நல்லா பாத்துக்க, என்ன நீ நல்லா பாத்துக்க, திரும்ப பிறகு நீ சொல்லிட கூடாது. எப்படி, பதனுஹு ஹசனுன் அவு ஃபீஹி பரசுன் அவு கைரு தாலிக், என் உடம்பு சொரசொரப்பா இருக்குது, அல்லது வெண்குஷ்டமா இருக்குது, அல்லது வேற ஏதாவது குறைகளை நீ சொல்லிட கூடாது. நம்ம வாழும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயத்துல எல்லாம் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, சும்மா மசக்க தக்கரகு, பிறகு தன்னுடைய சாமான புடிச்சு காட்டி அந்த பெண்ணிடத்துல பெண் பார்க்கிற முறையை பாருங்க. இவர்களுடைய இஜ்மா கியாஸ் அந்த ஆபாச புக்குல எப்படி இருக்கு, இதான் இஜ்மா கியாஸ். எப்படி, சும்மா மசக்க தக்கரகு, பிறகு தன்னுடைய சாமான புடிச்சு காட்டி, வகால உந்துரி ஹல் யக்ஃபீகி ஹாதா வைல்லா ஃபர்பமா தகூலி ஹாதா தகருஹு கபீருன் லா அஹ்தமிலுஹு, ஏமா உந்துரி ஹல் யக்ஃபீகி ஹாதா, இது உனக்கு போதுமா, அதுக்கு போதுமா, இது சாமான புடிச்சு காட்டி, இது உனக்கு அது போதுமா, அந்த விஷயத்துக்கு இது உனக்கு போதுமா, இல்லை என்றால் நீ பிறகு சொல்லிடக்கூடாது. ஓப்பனா எல்லாத்தையும் ஓப்பனா காய்ச்சிடணும். அந்த பெண் பார்க்கிற விஷயத்துல எல்லாம் மறைவு விரைவு ஒண்ணு இருக்கக்கூடாது. இஜ்மா கியாஸ்ல ஆதா தகரு கபீருன் லா அஹ்தமிலுஹு, நீ அதுக்கு பிறகு சொல்லிடக்கூடாது, இது பெரிய சாமானா இருக்குது, என்னால தாங்கிக்க முடியாதப்பா, நீ என்ன செஞ்சிடக்கூடாது. நீ சிரிக்காதீங்க பாருங்க. மதுஹபு குப்பைகள்ல நீங்கள் இவர்கள் பின்பற்றக்கூடிய மதுஹபு குப்பைகளில் எவ்வளவு ஆபாசமாக இஜ்மா கியாஸ் என்ற பெயர்ல எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவர் அதுக்கு பிறகு சொல்லுவாரா, இது பெரிய சாமா, அந்த பொம்புல சொல்லிடக்கூடாது, இது பெரிய சாமா, என்னால இதை தாங்கிக்க முடியாது. அல்லது அவ் யக்கூனு சகீரன் லா யக்ஃபீகி, இது சின்ன சாமானா இருக்குது, அதுக்கு தகுதியா இருக்காது அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாதுமா. இப்ப நல்லா பாத்துக்க, நிர்வாணம் ஆகிட்டேன், சாமான புடிச்சும் காட்டிட்டேன், மாமாவுக்கு முன்னாடி வெக்கங்கட்ட மூதை மாமாவும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி காட்டுறாங்க. காட்டிட்டு வேற கூடுதல் தகவல் விளக்கத்தை பாருங்க. அந்த இஜ்மா கியாஸ்ல என்ன, இவர்களுடைய ஆபாசமான அந்த இவர்கள் மதுஹபை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாவி மதுஹபை சார்ந்த ஷஹரானி அவர் எழுதி வச்சிருக்காரு. அதுல இன்னும் கூடுதல் தகவல் சொல்றாரு. பதக்குலுகி மின்னி, நீ அதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க பிறகு
என் விஷயத்தில் நீ கவலைப்பட்டு வத்தத்துலுபி ஜௌஜன் அக்பரு ஆலத்தமின்னி, என்னை விட பெரிய சாமா உள்ளால தேடி போயிடக்கூடாது. அதால இப்ப உன்கிட்ட ஓப்பனா நிர்வாணமா நின்று நான் பேசிக்கிறேன், நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி பெண் பார்க்கின்ற முறையை இதுதான் நான் நற்குணம் குணத்தை சொல்லி கொடுக்கறாங்க. எப்படி நற்குணமாக நடக்கணும் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, பெண் பார்க்கின்ற முறையை சொல்லி கொடுக்கின்றார்கள். இதுதான் ஆபாசம், இதுதான் இஜ்மா கியாஸ். இஜ்மா கியாஸ் என்பது மதுஹப் குப்பைகள், அந்த குப்பையில் உள்ள ஆபாசம் தான் இது. இதைத்தான் இவர்கள் அடிப்படை மூலாதாரமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்.